ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பச்சை பட்டாணி குருமா தான் பண்ண போகிறேன். இது இட்லி தோசைக்கு, பூரி சப்பாத்திக்கு, ஏன் சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற போட்டு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு விசில் கொஞ்சம் மசிய வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் வேக வச்சுட்டு செஞ்சிங்கன்னா சீக்கிரமே செய்யலாம். குருமா இதுக்கு மசாலா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 8 9 முந்திரி எடுத்திருக்கேன். பாருங்கள், உடச்ச முந்திரி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. நம்ம இது எல்லாமே வதக்கிட்டு இந்த கிரேவி செய்ய போகிறோம். குருமா இதுக்கு தயிர் ஒரு அரை கப்பு, சின்ன கப்பில் அரை கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன், பேன் வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூடாகட்டும் பேனு. கொஞ்சமாக எண்ணெய் இது வதங்குற அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் வதக்கத்தான் போகிறோம். அதனால் வதக்குற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. இதில் லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். வாங்க, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதக்க தேவையில்லை. ஓரளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்தால் போதும். அந்தளவுக்கு வதக்கினா போதும். இதையும் வறுத்துக்கோங்க. தேங்காய், முந்திரி போட்டு வதக்கிக்கலாம். ஃப்ளேம் நான் கொஞ்சமாக குறைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக குறைக்க வேணாம். பாருங்கள், அப்போ தான் தீயாமல் கருகாமல் வரும் நல்லா. பாருங்கள், தேங்காய், முந்திரி எல்லாம் வறுபடட்டும். பாருங்கள், இப்போ இவ்வளோ வதங்கினது போதும். நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லியும் இதுலேயே நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு புதினா வேணுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் புதினா போடலை. உங்களுக்கு புதினா வேணுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சோம்பு. பாருங்கள், இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். பாருங்கள், இதுக்கு தேவையான மிளகாத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1/2 கப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் போடுறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க.
பாருங்கள் தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு மசிகிற மாதிரி. பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். சூடாகட்டும். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெய் போட்டு தான் மசாலா வதக்கியிருக்கோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம இது அரைச்சது இல்லையா மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த மசாலா போட்டு இன்னும் கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி. பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி, அது எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நான் போடுறேன். நான் செய்கிற குழம்பு அளவுக்கு நான் போட்டுக்கிறேன், கிரேவி அளவுக்கு. பாருங்கள் இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே வெந்திருக்கு பட்டாணி, அதனால் சீக்கிரமே இந்த குருமா செஞ்சிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டேன். இதுக்கு உப்பு போடலை, நான் கொஞ்சமாக தேவைக்கு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக கிரேவி வேணும்னா இந்த குருமா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள் இது நல்லாவே கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கிட்டோம் இது. பாருங்கள் விவர்ஸ், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். நல்லா வேகட்டும். பட்டாணியும் அந்த மசாலா இறங்கி நல்லா வேகட்டும். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே கொதிக்குது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்ச தயிர் போட்டுக்கலாம். தயிர் புளிக்காத தயிர் போடுங்க. புளித்த தயிர் குருமாக்கு நல்லா இருக்காது. புளிக்காத தயிர் நீங்கள் ஃப்ரெஷ் தயிர் போட்டுக்கோங்க. பாருங்கள் தயிர் இவ்வளோ போட்டிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக மேலே போட்டிருக்கேன். இப்போ ஒரு கொதி நல்லா வரட்டும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கலாம். பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைங்க.
பாருங்கள் வியூவர்ஸ், பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் வியூவர்ஸ். எவ்வளோ உங்களுக்கு திக்காக வேணுனாலும் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் பூரிக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி திக்கான குருமா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆப்பத்து கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்து கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது கூட நீங்கள் முட்டை வேக வச்சுட்டு சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லாவே கொதிச்சு நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. பாருங்கள், இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ சர்வ் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பட்டாணி குருமா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் பட்டாணி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.